ஒரு கடை வாசல்ல நின்றுட்டு இருந்த எனக்கு என்னையே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பெரியவரோட முகம் என்னவோ செஞ்சுது. அவர் பசியால் வாடி இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு, ஐயா நீங்கள் டீ சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்க, எனக்கு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும் கண்ணு, பசிக்குதுன்னு அவர் சொன்னார். சரி என்ன ஜூஸ் வேணும்னு கேட்டேன். ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுப்பா அப்படின்னோன்னா, நான் ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்கி அந்த டம்ளர் அவர் கையில் கொடுக்க, அதில் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி குடித்தவர் அந்த ஆப்பிள் ஜூஸோட இனிப்பில் மயங்கி போய் பாதி டம்ளர் குடிச்சிட்டு என்னை நன்றி உணர்ச்சியோடு பார்த்துட்டு அங்கேருந்து நகர்ந்தார். ஐயா டம்ளரை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு நான் சொல்ல, என்னை பார்த்து பொறுமையாக இருன்னு சைகை காமிச்சிட்டு பொறுமையாக அந்த சாலையை கடந்து அந்த பக்கம் போயிட்டு அங்கே பிளாட்ஃபார்மில் அவருடைய மனைவி ஒரு பாட்டியை உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட கொடுத்து, ஜூஸ் நல்லா இருக்கு குடி அப்படிங்கிறாரு. அவங்க கொஞ்சம் குடிச்சிட்டு அவங்களுக்கும் அது இனிப்பாக இருந்தோன்னே, யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னு கேட்க, அந்த பெரியவர் என்ன கையை காமிக்க அந்த பாட்டி நன்றி உணர்ச்சியோட சிரிக்கிறாங்க. இருவருடைய கண்களிலும் காதல் பணிக்கிறது. அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன், காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்றதை விட காதலுக்கு வசதியும் தடை இல்லைன்னு சொல்றது தான் உண்மைன்னு.